வணக்கம். எனது பெயர் குளோரியானி. எல்லாரும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம் வெம்பி, அதாவது இவ்வளோ ஊழல் பண்ணுறீங்களேடா, ஆனாலும் வெளியில் நடமாடுறீங்களே, இவ்வளோ தப்பு பண்ணுறீங்க, இவ்வளோ ஒரு ஓட்டை வாங்கிட்டு அந்த மக்களை போட்டு படுத்துகிற பாடு என்ன, நீங்கள் நாட்டே சுடுகாடு ஆக்குறீங்களே அப்படின்ட்டு பொறுமுகின்ற எல்லாருக்கும் கொஞ்சம் காதில் தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் தங்க முடி, அதாவது பொன்முடி அவர்களுடைய ராஜினாமா கடிதம், இதில் நம்ம ரொம்ப ஸ்லாகிக்க வேண்டிய விஷயமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவின் உள்ளடி வேலைகள் புரிந்தவர்களுக்கு, அவர்களின் ராஜதந்திர அரசியல் நகர்வுகள் தெரிஞ்சவங்களுக்கு, இந்த 4 கட்சிகளோட அக்கப்போர்ல வெறுத்தவங்களுக்கு, வெறுத்து போங்கடா சாமிகளா நீங்களும் உங்க ஆட்சியும் தான் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் புரியும். அதாவது நல்ல அறிவுள்ளவங்கன்னு கூட அவங்கள வச்சுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் புரியும் இது தேர்தல் நாடகம் அப்படிங்கிறதும் புரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் ஒரு பெரிய வருடங்கள் எல்லாம் இல்லை. இப்போதான் ஆட்சிக்கு வந்த வேகத்திலேயே நம்ம ராஜினாமாவா, ஐயோ எவ்வளவு போட்டோம், இன்னும் எடுக்கலையே, அதில் கால் பங்கு கூட எடுக்கலையே, அதுக்குள்ளேவா அப்படின்னு நினைக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துடும். இதே சிகாமணிகள் நின்று பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி பதவியில உட்கார்ந்து நம்ம குறவளைய பிடிச்சி நசுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு வருஷத்தை தியாகம் பண்ண ஒரு கேடி தியாகிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வெறும் தியாகிகள்னா அந்த பேருக்கெல்லாம் இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் தகுதியானவங்களே கிடையாது. அதனால இவங்களெல்லாம் கேடி தியாகிகள் அப்படின்னு புதுசா ஒரு பட்டியலில் போட்டு அந்த பட்டியலுக்குள்ள தூக்கி இவங்களை போட்டுறணும். பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கேட்குது. அதுவும் நீதிமன்றம் எப்போ தெரியுமா, அவர் வெளியில அடுத்த வேகத்திலேயே கிட்டத்தட்ட நின்று மூச்சு விடுறதுக்குள்ளேயே அமைச்சராயிட்டாரு. ஆனா நீதிமன்றம் அதை கேள்விப்பட்டு அதிர்ந்தது எப்போ தெரியுமா, இதோ முந்தா நேரத்தோ இல்லை போன வாரமோ தான். அப்பதான், அதாவது அவர் பதவியேற்று 1 வருடம் ஆக போகுது. நீதிமன்றத்துக்கு இப்பதான் அதாவது தூக்கத்துல இருந்த நீதிமன்றம், செவ்வாய் கிரகத்துக்கு டூர் போன நீதிமன்றத்துக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி ஏற்றுட்டார்னு. ஏற்ற உடனேயே படுவேகமா 1 வருஷத்துல வழக்கை எடுத்து, ஆமா 1 வருஷத்துல படுவேகமா வழக்கை எடுத்து அதிர்ந்தோம், புகைந்தோம், நடுங்கினோம், என்ன சொல்றது, கிடுகிடுத்து விட்டோம், மயக்கமே விட்டது அப்படிங்கிற ரீதியில சில தீர்ப்புகளை கொடுத்து, அது வேணுமா இது வேணுமா சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமைச்சர் பதவி வேணுமா, இல்ல நீங்க ஜாமீன்ல வெளியில உலாத்துறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் பார்த்தாரு. இப்படி இந்த ஒரு படத்துல ராதா ரவி இப்படி கணக்கு போட்டுட்டு எல்லாம் போயிட்டு கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும் அப்படின்பாரு. அது மாதிரி கூட்டி கழிச்சு உட்கார்ந்து பார்த்ததுல பொன்முடி அவர்களுக்கும், தகரடப்பா முடின்னு கூட வைக்கலாம், சரி இருந்தாலும் வச்ச பேரை நாம ஏமாத்தணும், பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் உட்கார்ந்து யோசிக்கும் போது ரொம்ப தான் திமுக பேரு கெட்டு போச்சு. அடுத்த 2026 தேர்தலில் எவ்வளவுதான் பணத்தை இறக்குனாலும் நாம ஆட்சி பிடிச்சிருவோமா இல்லையாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாவே இருக்குது. ஏன்னா அந்த கூட்டணிகள் எப்படி வேணா, எப்போ வேணா, எப்படி வேணாலும் மாறலாம். அணில் குஞ்சுகள் வேற பறந்து தெரியுது, ஓடி குதிச்சுட்டு கிடக்குது. இந்த கணக்குகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம வழக்கமா சேர்த்து வச்ச சொத்துக்களை எல்லாம் வித்து ஓட்டுக்கு கொடுத்தா கூட, அப்படி கொடுத்தாதான் இவ்வளவு நாளும் சுருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, 20,000 கோடி, 2,000 கோடி, 10,000 கோடி, லட்சம் கோடி, இத்தனை கோடிகள்ல சுருட்டி வச்சதை எல்லாம் இறைச்சாதான் திருப்பி பதவியில உட்கார முடியும் போல இருக்கு. இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஊழல் பண்ணணும், இதுக்கா இவ்வளவு திட்டம் போட்டு திருடணும், இதுக்கா ராத்திரி பகல் 24 மணி நேரம் பத்தாம இறைவா கூட ஒரு 24 மணி நேரம் கொடு, எங்களுக்கு ஆட்டை போடுறதுக்கும் அதை பதுக்குறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஐடியாவை கொடு அப்படின்னு இறைவன்ட்ட மனமுருக கெஞ்சி கேட்டு நாம இவ்வளவு உழைப்பை போட்டு ஊழல் பண்ணது இதுக்கா அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சரிப்பா நீதிமன்றமும் உன்னை ஒத்தையாரட்டையான்னு கேட்குது, பேசாம 1 வருஷம் தானே அடிச்சு மாத்தினது, நீ நிழல்ல இருந்தாலும் இதே ஊழல், இதே 10 ரூபா பாலாஜி தான், நீ என்னதான் அமைச்சரா இல்லாட்டாலும் உனக்கு வர வேண்டியது வரப்போகுது, உனக்கு நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணி சாதிக்க வேண்டியதை சாதிக்க தான் போற, அமைச்சருங்கிறது சும்மா லேபிளுக்கு தானே, நீ என்ன வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அறிவுரைகள் வந்திருக்கும். இல்ல அவருக்கே தோணி இருக்கலாம், புத்தனுக்கு ஞானம் தோணின மாதிரி இந்த எத்தனுக்கு ஒரு ஞானம் தோணி இருக்கலாம். அதே மாதிரிதான் பொன்முடிக்கும்.
ரொம்பதான் மக்கள் சேர்த்தவாறு வீசுற அளவுக்கு நம்ம சோத்துல அடிச்சிருக்கோம். நம்மளால ஸ்டாலின் அவர்கள் வேற தூக்கம் இல்லாம கிடக்குறாரு, முதல்வரையா வேற தூக்கம் இல்லாம இருக்கிறாரு. அவரை இன்னும் டிஆர் ஜெயில கொண்டு தூங்க விடாமலே பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் காப்பாத்துவோம், கொஞ்சம் நம்ம ராஜினாமா செய்யற மாதிரி போவோம். என்ன நான் போனா என்ன, அதான் என் பையன் இருக்கானே சிகாமணி, அவன் என்னென்ன எம்பியா இருந்து என்னென்ன லூட்டி எடுக்கணுமோ, என்னென்ன லூட்டி, அதாவது நாம செஞ்சதை விட டபுளா ட்ரிபிளா இளரத்தம் அல்லவா, நம்மளை காட்டிலும் அப்படி நம்ம 16 அடிஞ்சு அதை 32 அடி பாஞ்சி எல்லாம் பதிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருது பாரு அப்படின்ட்டு ராஜினாமா லெட்டரை கொடுத்துருக்காங்கிறது இந்த 4 கட்சிகளுடைய ராஜதந்திரங்களை, முதுகுல குத்துற அரசியலை, பாசாங்கு நாடகத்தை புரிஞ்ச புத்திசாலிகளுக்கு இது ஒரு நாடகம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதுல ஒரு புத்திசாலி நானும் நினைக்கிறேன். ஆமா, அதான் உண்மை. தேர்தல் இறங்கு வரைக்கும் நீங்க இது மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறைய பார்ப்பீங்க. இன்னும் உங்களுக்கு எனக்கு வேதாகமத்துல அடிக்கடி ஒரு வசனம் கண்ணில் தென்படும், உன்னை அதிசயங்கள் காண பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கும். நான் நினைப்பேன் எனக்கு தான் ஏதோ அதிசயம் நடக்க போகுது போல அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்பதான் புரியுது, இந்த மாதிரி அதிசயங்களெல்லாம் நம்ம காண பண்ணுவாரு போல. இந்த ஊழல் பெருச்சாளிகள் ராஜினாமா கொடுக்குற அதிசயம், தெலுங்கு வகைராக்கள் தமிழை போற்றுவோம்னு கூக்குரல் கொடுக்குற, அதாவது பாசாங்கு பண்ற அதிசயம், அப்புறம் நாங்க அதை செஞ்சிருவோம், நாங்க விவசாயிகளுக்கு இதை செஞ்சிருவோம்னு சொல்ற அதிசயம், அதுக்கப்புறம் நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கின்ற திட்ட வரைவுகள் எல்லாம் நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்ற அதிசயங்கள் எல்லாம் நாம காணணும்னு இருக்கு போல. இந்த அதிசயங்கள்லாம் நடக்கும் இனிமே 2026 தேர்தல் வரைக்கும். உங்க கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்துதான் போங்க, நீங்க நிறைய அதிசயங்களை பார்ப்பீங்க. இந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சிகளிலே இல்லாத அதிசயங்கள் எல்லாம் நிகழும், எல்லாம் தேர்தல் வரைக்கும் தான். அடுத்த பார்த்த அதிசயத்துல 1% இல்ல, 0.0% கூட நீங்க எந்த நன்மையும் ருசிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றேன். இன்னும் நிறைய அரசியல்வாதிகளின் தலை உருளுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பாஜகவோட ராஜதந்திரம்னு உங்களுக்கு தோணுனா நீங்க புத்திசாலி. உண்மைதான், தேர்தல் வர்ற வரைக்கும் இல்ல இன்னும் என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. இப்ப நமக்கு தெரிஞ்சது பரந்தூர் விமானம் டங்ஸ்டன் ரத்து ஆயிடுச்சு. இந்த பரந்தூர் திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்துங்கிறதுக்காக இந்த அமுக்கல் துறையை அமுக்கி அமைச்சர்களை லாடம் கட்டுதா, இல்ல நமக்கே தெரியாம இன்னும் ஏதாவது ஒரு புது திட்டத்தை செய்யறதா சொல்லி ஒரு பெரிய அணுகுண்டா, பெரிய அதிசயத்தை நமக்கு காட்ட போகுதா அப்படின்னு நமக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி ஒன்றிய அரசு மோடி அவர்களின் ஏதோ ஒரு சித்து விளையாட்டு ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது. ஏன்னா அவங்க இதுல வேற பதிவுல மோடி ராக்ஸ், மோடி காவலன், மோடி தான் நியாயம், மோடி தான் ஊழலை ஒழிக்க பிறந்தார். ஏன் 100 கோடிக்கு பொய் புகார் தான் என்ன, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களா அந்த ஊழலை பண்ணாரு, எவனோ பண்ண ஊழலுக்கு, டாஸ்மாக்ல எவனோ பண்ண ஊழலுக்கு அவருக்கு மேல குற்றம் சாட்டி 100 கோடி ஊழலுக்கு குற்றம் சாட்டி அவரை ஜெயிலுக்குள்ள வச்ச மோடி அவர்கள் ஒன்றிய அரசு ஏன் லட்சக்கணக்கான கோடி அடிச்சு 1000 கோடி தண்ட அபராதம் செலுத்த வேண்டிய கட்டம் ஜெகத்ரட்சன் அவர்களை கைது பண்ணல? ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவ்வளவு ஆவணங்கள் ஊழல் இருந்தும் அவரை கைது பண்ணி உள்ள வைக்கல? ஏன் வெளியில விட்டுச்சு? அடுத்தது இன்னும் எத்தனை அமைச்சர்கள், பொன்முடி, துரைமுருகன், மணல் திருடன் துரைமுருகன் அவர்கள் வீட்டுல நடந்த ரைடு, இன்னும் பன்னீர்செல்வம், ஏற்கனவே நாசர், அனிதா ராதாகிருஷ்ணன், அப்படி வண்டி போயிட்டே இருக்குது. இவர்களெல்லாம் ஏன் கைது பண்ணல? இது எல்லாத்துக்கும் இந்த எல்லா துறைகளிலிருந்து கமிஷன் வாங்கி ஆஹோ ஓஹோ அப்படின்னு வாழ்கின்ற திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்துல ஏன் ஒருத்தரும் கைதாகல? ஏன் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பங்கு பெறக்கூடிய இல்ல உறுதுணையா நிற்கின்ற இந்த ஊழல்களையும் செய்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மாதிரி கைது பண்ணி உள்ள வைக்கல? அண்ணன் கேட்கிற கேள்விதான் நாங்க வைக்கிறோம். ஆமா, கண்ணை திறந்த சாமி அண்ணன் சாமி. அதனால நாங்க கேட்கிறோம், ஒரு 100 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிதான் அவர் ஊழல் பண்ணலங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்த்து அதை பத்தி பேசும்போது ஒருத்தர் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை குறையா சொல்லல. அந்த துறையில நடந்த ஊழல் இவருக்கு தலையில கட்டி உள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதிவு. அப்படி இருக்கும்போது ஊழல்ல ஊறி போய் திளைச்சு லட்சம் கோடி கணக்குல அத்தனை அமைச்சர்களும் அத்தனை எம்எல்ஏக்களும் கவுன்சிலர்களும் முதல்வரும் அதேதான் அதிமுகலையும் எல்லாரும் இருக்கும்போது இவங்களெல்லாம் தூக்கி உள்ள வைக்காம பூச்சாண்டி காட்டிட்டே இருக்கீங்களே. அமுக்கல் துறையை அனுப்பி அனுப்பி பூச்சாண்டி காட்டுறீங்கன்னா ஒண்ணு ஏதோ ஒரு நாசகார திட்டத்துக்கு கையெழுத்து போட சொல்லி மறைமுகம் மிரட்டலா எடுத்துக்கோங்க மக்களே.
திமுக அரசை ஏதோ ஒரு திட்டத்துக்கு கையெழுத்து போட சொல்லி ஏதோ ஒரு நாசகார திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு பயமுறுத்தி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. இல்ல அடிச்ச ஊழல பாதி எனக்கு வை, எனக்கு வேணும் அப்படின்னு மறைமுகமா அமுக்கல் துறை அமுக்குறாங்க. இல்லைன்னா எப்படி? இன்னும் நான் கேட்கிறேன், 100 கோடி எங்க இருக்கு? ஒவ்வொரு அமைச்சரும் முதல்வர்ல இருந்து ஒவ்வொரு அமைச்சர் வரைக்கும் 1000 கோடி லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்காங்க. இது எங்க இருக்கு? யார் ஜெயில இருக்கணும் சொல்லுங்க? அப்படி பார்த்தா நேர்மையான ஒன்றிய அரசா இருந்தா இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஆயுள் தண்டனை பெற்று ஃபுல்லா அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு 500, 1000, 2000 பேர் ஜெயிலே இருக்கணும். தலை முதல் அடி வரைக்கும் இருக்கணும். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பாடியில எடுத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயா அவர்கள்லாம் ஒரு மூளைக்கு தான். அதனால இதுலயே உங்களுக்கு தெரியும் இவரோட கள்ள உறவு எதுக்குன்னா, கள்ள நட்பு எதுக்குன்னா தப்பிக்கிறதுக்கு தான். உச்சி குடுமைய பிடிச்சு வச்சிருக்காரு ஐயா மோடி அவர்கள். வச்சுக்கிட்டு நல்லா லம்பா இந்த கையில குடுமையை பிடிச்சிட்டு இந்த கையில வாங்கிட்டே இருக்காரு. ஒண்ணு பணமா வாங்குறாரு, இல்ல கையெழுத்தா வாங்குறதுக்கு மிரட்டிட்டு இருக்காரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுடுங்க. இந்த ராஜினாமா அப்படிங்கிறது ஒரு தேர்தல் நாடகம். அதை நான் தெளிவா இந்த காணொலியில பதிவு பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அணில் குஞ்சுகளோட என்ன சொல்ற ஓடி விளையாடு பாப்பா, அது பாருங்க பேருக்கு ஏற்ற மாதிரி மரத்துல இருந்து குதிக்குது. அதுதான் நான் கூட ஏன்டா இப்படி வந்த பிள்ளைங்கள போய் அணில் குஞ்சுங்களான்னு சொல்லணும் தேவையில்லாம. நமக்கும் ஒரு அடைமொழி வச்சு சொல்றாங்க. நம்ம மக்களை ஏன் அடுத்த கட்சியோட அடைமொழிகள் எல்லாம் வச்சு பேசணும்? நான் அதிகமா அதை பயன்படுத்துறதே கிடையாது. ஏன்னா தேவையில்லாம எதுக்கு ஒரு முத்திரையை போட்டு எல்லாரும் சொல்றாங்கன்னு அந்த பேரை சொல்லணும் அப்படின்னு நினைச்சா, இல்ல சொன்னது உண்மைதான், நாங்க அணில் குஞ்சுகள் தான் அப்படின்னு மரத்துல வந்து தாவி போய் விஜய் நல்ல வேலை விஜய் மேல விழுந்திருந்தாருன்னா அதோ கைதான் ஆயிருக்கும். விழுந்து அதையெல்லாம் அந்த ஸ்பாட்ல கண்டிக்கணுங்க. அதாவது செல்ஃபி எடுத்ததுக்கே முதல்வர் அரைஞ்சாரு. இது ஒரு பெரிய தவறு கூட கிடையாது. இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பட்சத்துல ஒரு பாதுகாப்பு கருதி பயந்து கூட அவர் அடிச்சிருக்கலாம். அடிச்சது தப்பா இருந்தாலும் ஒரு வகையில அனுமதி இல்லாம செல்ஃபி எடுத்ததுங்கிறது ஒரு தவறான விஷயம். அது 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 அடுத்தது நிறைய தலைவர்கள் தொண்டர்கள் தப்பு பண்ணும் போது பொது வெளியிலேயே கண்டிச்சு நம்ம பார்த்திருக்கோம். ஏன் அண்ணன் சீமான் அவர்களே அறிக்கை விடுவாங்க, கலந்தாய்வுகள்லாம் அவ்வளோ அழகா திட்டுற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நோக்கத்தோடு தான் நீங்க பயணிக்கணும். நமக்கு திமுக அதிமுகவின் அவலங்களை சீர்கேடுகளை ஊழலை பேசுங்க, ஆனா தனி மனித தாக்குதல்ல ஈடுபடாதீங்கிறத அவர் கலந்தாய்வுகள்ல நிறைய நேரங்கள்ல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கலந்தாய்வுகள்ல அதை சொல்லுவாரு. நமக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு, விமர்சனம் பண்றானா கடந்து போ, அதுக்கு எதிர் கருத்து வேணா வை, ஆனா பதிலுக்கு எதிர் விமர்சனமா தனிப்பட்ட இதை வைக்காத அப்படின்னு அவரு அவ்வளவு நான் பார்த்தேன். இந்த மாதிரி பதிவுகளை பார்த்தேன்னா கட்சியை விட்டு கண்டிப்பா நீக்கிடுவேங்களோ அவர் சொல்லி நான் என் காதால கேட்டிருக்கேன். அவ்வளவு கோவப்படுவாங்க கலந்தாய்வு கூட்டங்கள்ல இந்த விஷயத்துக்கு. அப்படியெல்லாம் நல்வழிப்படுத்துகின்ற தலைவர்கள் இருக்கும்போது திமுக என்னன்னா கைகூலிகளை ஏவி விட்டு அண்ணன் சீமான் அவர்களை கிண்டல் அடிப்பதையும் அவதூறு செய்வதையும் ரசிக்கும். அதிமுக என்னன்னா எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு திடீர்னு இப்ப கொஞ்சம் ஐடிவிங்க வச்சு யார் அந்த சாருன்னு நிற்கும். பாஜக சொல்லவே வேண்டாம், மத கலவரத்திலேயே ஊறி போய் பொழுதன்னைக்கே எங்க மத கலவரம் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டே நடக்கும். காங்கிரஸ் திமுக இருந்து பெட்டி வந்துச்சா போதும் அக்கடான்னு படுத்துக்குவோம், நமக்கு கிடைச்ச பதவி வரைக்கும் போதும் அப்படின்னு உட்காந்துக்கும். இந்த மற்றவங்க கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த அடைமொழிகளோட சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த தனிப்பட்ட விஷயங்கள்லாம் நோண்டிட்டு இருப்பாங்க. இது மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும். அப்ப நான் எல்லாரும் சொல்லும்போது நம்மளும் சொல்ல வேண்டாம்னு நினைப்பேன். ஆனா நீங்க அணில் குஞ்சுகள்னு சொன்னது சரியான பேருன்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்க. தாவுறது நீங்க பாருங்களா, வேன் மேல ஏறும்போது கூட அணில் மாதிரியே தான் ஏறுறாங்க, மனுஷன் மாதிரி ஏறல. 4 கால் பாய்ச்சல்ல 7 கால் பாய்ச்சல்ல தான் ஊந்து போறது கூட. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாநாடு அடுத்த கூட்டத்துல அணில் வேஷம் போட்டு வாலாட்டிட்டு வந்தாலும் வருவாங்க 3 கோடு போட்டு நினைக்கிறேன். நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த மாதிரி இதெல்லாம் விஜய் கண்டிக்கணும். ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய் அதை மறைமுகமா வரவேற்கிறார் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா அவரு தன்னுடைய மாஸ் பிரதிபலிப்பா காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எனக்கு எவ்வளவு ரசிகர்கள் என் மேல உயிரா இருக்காங்க பாத்தியா, உயிரை கூட இதா நினைச்சு குதிக்கிறாங்க பாத்தியா, அவ்வளவு பவுன்சரையும் தாண்டி பவுன்சர் அடிப்பான்னு தெரிஞ்சும் என்கிட்ட எவ்வளவு ஆசையா ஓடி வரான்னு தன் மீது உள்ள கிரேஸை தன்னுடைய ஈர்ப்பை மாசை காட்டுறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறது ஒரு வகையில உண்மையா இருக்கு. ஏன்னா அவர் எங்கேயும் முகம் சுளிக்கல, எங்கேயும் கண்டிக்கல, அதை ஆதரிக்கிற மாதிரி. இவர் ஆதரிச்சுட்டே இருந்தா இன்னும் நிறைய அணில் குஞ்சுகள் குதிக்கும் பறக்கும் ஊறும், அது வேற விஷயம். இதுல ஒரு காணொலி பார்க்க நேர்ந்தது. அவர் என்ன பார்க்காததுனாலதான் இது எனக்கு முகத்துல இவ்வளவு பெரிய அடின்ட்டு காவல்துறை கூட்டிட்டு போகுது. ஒருத்தன் கத்துறான், எப்படிடா அடிபட்டுச்சுன்னு பார்த்தா நான் நினைச்சேன் கூட்டு நெரிசல்ல எப்படி தள்ளுமுள்ள ஆகி அடிச்சுதா இல்ல போலீஸ்காரர் இவன் ஒரு ஓவரா கிளம்பிட்டு இருந்திருப்பான் அதனால அடிச்சு ரத்தம் வந்துடுச்சோ அந்த அளவுக்கு அடிச்சுட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா காரை சீஸ் பண்ணி இவர் போனாராம். அதுல கார் அடிச்சிருக்கு. ஐயோ பாவீங்களா, இப்படியே இவ்வளவு, அதாவது இவ்வளவு எனக்கு என்னன்னா
எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. படிப்பு பட்ட படிப்புன்ட்டு இன்னைக்கு பெண் பிள்ளைகள் கூட நான் எம்ஃபில் எம்மோடு ஒரு அத்தம் போன பிறகுதான் கல்யாணம் திருமணமே பண்ணுவேன், எனக்கு 30 வயசானாலும் பரவாயில்ல நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவுக்கடல் தேடி ஓடி தன்னுடைய அறிவை மூளையில தேக்கி வச்சு அறிவை பெருக்கி அறிவு பெருத்து போய் இன்னைக்கு எவ்வளோ நாடு ராக்கெட் விடுற காலத்துல இப்படியாடா விசிலடிச்சா விசிறிகளா இருப்பீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கெல்லாம் இப்ப எங்க வீட்டை நான் அடிக்கடி இதெல்லாம் பார்க்கும்போது எங்க வீட்டுல எல்லாம் எப்படிடா வளர்த்துருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். என்னன்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்க மாதிரி அந்த நடிகை மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்போ எங்க வீட்டுல வந்து காக்கி பேப்பர்லாம் வாங்கி ஒட்டுறதுக்கு வசதி இருக்காது. அதனால நியூஸ் பேப்பர் தான் வாங்கி என்ன செய்வோம்னா பக்கத்து கடையில தினத்தந்தி வாங்குவாங்க. தினத்தந்தி உங்களுக்கே தெரியும், அதிகமா போஸ்டர்ஸ் பட போஸ்டர்ஸ் இப்படிதான் இருக்கும். அதான் கிடைக்கும், வாங்குவோம். அப்ப கூட அந்த பேப்பர்ல அந்த பட போஸ்டர் வெளியில தெரியாம அட்டை போட்டிருக்கணும். வெளியில தெரிஞ்சா எங்க சித்தப்பா எங்க அப்பா எல்லாம் கிழிச்சிருவாங்க அந்த பட போஸ்டர் வெளியில. கொஞ்சம் கிறிஸ்தவ குடும்பம் அப்படிங்கிறதுல கிராமத்துல எங்க வீடுன்னு இல்லை, பொதுவாகவே வந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் பெரும்பாலும் சினிமா பைத்தியங்களா தங்களை காட்டிக்கிறத விரும்ப மாட்டாங்க. சினிமா பாக்குறதே பாவமா நினைக்கிற ஒரு கிராமமா அப்ப இருந்து. இப்ப எல்லாம் மாறிடுச்சுன்னு வைங்க, இப்ப குடும்பமா போய் பார்ப்பாங்க எல்லாம். அப்பெல்லாம் வந்து அது பாவம் நினைச்ச காலம். அதனால வந்து படம் பார்ப்போம், அரிதா சித்தப்பா வீடுகள்ல டிவி இருக்கும், போய் பார்ப்போம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் அப்பாட்ட வாங்கணும். அப்படியெல்லாம் பார்த்து அதை கட்டுக்கோப்பா அதை கண்ட்ரோல் நினைச்சு அந்த அளவுக்கு கண்ட்ரோலா வச்சிருந்த சமயத்துல எங்கால வந்து ஒரு பட பேப்பரை அந்த பேப்பர்ல வரக்கூடிய பட விளம்பரத்தை கூட வெளியில தெரியற மாதிரி ஒட்ட முடியாது. அப்ப எனக்கும் விஜய் தான் ரொம்ப. என்னோட டீனேஜ்ல நான் 1ஆம் ஆண்டு படிக்கும் போது என்னவோ அவரு கூட உனக்காக பெரிய உச்சத்தை தொடுறாரு. எல்லாருக்கும் பிடிக்கிற கதாநாயகன் மாதிரி எனக்கும் பிடிக்கிற கதாநாயகர் ஆகுறாரு. அப்ப கூட அவரோட போட்டோ தெரியற மாதிரி நம்ம எதுவும் வச்சுக்கலாம் முடியாது. அப்படி வச்சிருந்தா கிழிச்சிருவாங்க. ஒரே ஒரு தடவை என்ன பண்ணேன்னா, கிழிச்சா பரவாயில்ல நம்மளையும் கிளின்னு கிழிச்சிருவாங்க, அதான் அதுல பெரிய இது. ஒரு தடவை என்ன பண்ணேன், 1ஆம் ஆண்டு கல்லூரி படிக்கும்போது த்ரிஷாவோட ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரம். அதுல அந்த பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு அப்ப த்ரிஷான்லாம் தெரியாது. தெரியற அளவுக்கு நம்ம சினிமா அவங்க அப்போ மாடலிங்ல இருக்கவங்களெல்லாம் நமக்கு அப்ப தெரியவே வாய்ப்பு இல்லை. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிக்கவும் நான் என்ன செஞ்சேன்னா என்னோட கல்லூரி புக்கில் போடுறேன். போட்டுட்டு அதை ஒரு வாரம் மறைச்சி கொண்டு போக நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். ஒரு வாரம் தான், தூக்கம் இருக்காது. எங்க நம்ம இதை புரட்டி பார்த்தா சித்தப்பாவோ அப்பாவோ கண்டுபிடிச்சிருவாங்க, அடி போடுவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே அப்புறம் ஒரு வாரம் தூக்கம் இல்லாம இருந்தா எப்படி அதை வச்சிட்டு இருக்க முடியும்? எப்பா இதை வச்சுட்டு நம்ம தூங்காம இருக்கிறதுக்கு கிழிச்சு போட்டுருவோம்னு கிழிச்சு போட்டேன். இன்னொரு நாள் மந்த்ராவோட ஏதோ ஒரு புகைப்படம் இருந்ததை போட்டிருந்தேன். அதே அப்படிதான் 2-3 நாளா எனக்கு வந்து பயம், வீட்டை பார்த்தா பின்னி எடுத்துருவாங்களோன்ட்டு உடனே ஒரு 2 நாள் ஆசைக்கு போட்டுட்டு கிழிச்சு எடுத்துட்டேன். இதெல்லாம் இப்ப இந்த காணொலி பார்த்தாதான் என் சித்தப்பாவுக்கே தெரியும், ஓகே 2 நாள் இப்படி போட்டுட்டு இருந்தா போல அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சினிமா பைத்தியங்களாக விடவே மாட்டாங்க. எந்த ஒரு சினிமா கதாநாயகர்கள் பெயரையோ நடிகைகள் பெயரையோ சினிமா பற்றியோ நாங்க பேசிட்டு இருந்தா அடி பின்னிடுவாங்க. பெரியவர்கள் இருக்கும்போது நாங்க பேச முடியாது, மறைமுகமா குசுன்னு பேசிக்கிட்டாதான் உண்டு. இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி அழகா பார்த்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா என் பிள்ளைக்கு விஜய் தான் கதாநாயகன், இல்ல விஜயோட ரசிகை தான் என் பொண்ணு. இப்போ அப்பா அவளையும் நான் எப்படி வளர்த்துருக்கேன்னா, நீ ரசிகா இருந்துட்டு போ. உனக்கு இப்ப விஜய் படம் வந்துச்சுன்னா உடனே அவங்க அப்பாவை எப்படினாலும் தாஜா பண்ணி என்ன செஞ்சிருவானா கூட்டிட்டு போயிடுவா, பாத்துருவா. அப்பா அம்மா கண்டிப்பா வரணும், எனக்கு விஜய் படம் வேணும்னு கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது அந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க வச்சிருவோம். அவளுக்காக நாங்க போய் உட்காந்துருப்போம். அப்போ ஆனா ஒரு நாள் கூட ஸ்டேட்டஸ்ல வைக்கிற மாதிரியோ இல்லைன்னா வந்து அந்த படம் பார்க்கும்போது மட்டும் அந்த தலைப்பை அப்படியே வீடியோ எடுத்துட்டு ஒரு நாள் ஏதோ இன்ஸ்டாகிராம்ல போடுவா. அதுக்கே நான் சத்தம் போடுவேன், இப்படியெல்லாம் போடக்கூடாதுன்னா போடாம விட்டுருவா. அதே மாதிரி பிடிஎஸ் அவளுக்கு ரொம்ப ஒரு காலத்து இப்போ அவ்வளோ அதுல ஆர்வம் இல்லை. அது வந்த புதுசுல ரொம்ப ஆர்வமா இருந்தா கொரோனா டைம்ல. அப்ப கூட அவ ஸ்டேட்டஸ்ல வைக்கிற நிறைய பேர் பிடிஎஸ் பொம்மையெல்லாம் வச்சுட்டு அப்படியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. நான் வைக்கவும் இது மாட்டேன். ஏன் வைக்க மாட்டேன்னா நான் வைக்க விட மாட்டேன். அந்த அளவுக்கு நம்ம வளர்த்தோம். இது மாதிரி நமக்கு ஆசைகள் க்ரஷ் நம்முடைய விசிறித்தனம் வேற, நாம ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா அதுல உட்காந்துக்கிட்டு யாரு விஜய் நமக்கு என்ன பண்ண போறாரு, ஒண்ணும் பண்ணலாம். போனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொழுது போகும், சிரிச்சுட்டு வரலாம் இல்ல அழுதுட்டு வரலாம், அவ்வளவுதானே தவிர இவர்களால நமக்கு எந்த லாபம் ஒரு நாளும் கிடையாது. இதுலயும் விஜய் அவர்கள் வந்து எச்சிக்கையால காக்கா வரட்டாதவரும் நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு முட்டாள் ரசிக கூட்டங்கள் இப்படி வந்து உங்களே நீங்க சாகடிப்பீங்க, கேவலப்படுத்துவீங்கன்னு தெரியல. உண்மையிலே சொல்லும் போது இந்த கூட்டத்தையும் இந்த முட்டாள் அறிவிலிகளையும் பார்க்கும்போது வேதனையா இருக்கு. எனக்கெல்லாம் விஜய் நீங்கள் உங்கள் மக்களை கட்டுப்படுத்துங்கள், நீங்கள் சரிப்படுத்துங்கள், நீங்கள் அப்பதான் பக்குவப்படுவீர்கள், அப்பதான் ஒரு சிறந்த தலைவராவீர்கள், அப்பதான் சிறந்த கட்சியின் தலைவரா அவங்களால செயல்பட முடியும்னு கண்டிப்பா நான் ஆலோசனை சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இது மாதிரி முட்டாள் ரசிகர்களால நீங்க வந்து கட்சி இல்லாம போகணுங்கிறதா என்னோட ஆசை.